துரைமுருகன் அவர்கள் வீடியோ போட்டிருந்தாரு. லயலா மணி அப்படின்னா லயலா ஓனர் கூட வச்சுக்கல, இவருன்னா லயலா மணின்னு வச்சுக்கிறார். இப்போ சாட்டை துரைமுருகன் அவர் பேர் வச்சிருக்காரு. அவர் ஏதாவது சாட்டை கம்பெனி ஏதாவது வச்சிருக்காரா, இல்ல அவர் ஏதாவது சாட்டை எடுத்து யாராவது அடிச்சாரா, இல்ல அவர் எங்கேயாவது சாட்டையில அடி வாங்கினாரா? அரசியல்ல ஒரு அடைமொழி. எனக்கு ஏன் லயலா மணி என்று பேர் வந்தது என்று சாட்டை துரைமுருகனுக்கே தெரியும். அதிமுக வலுக்கட்டாயமாக தாவேகாவை கூட்டணிக்கு இழுக்கிறது. எங்க தலைவர் மாநாட்டிலையும் தெளிவா சொல்லிட்டாங்க. அண்மையில எங்க பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. எங்க தலைவர் பல இடங்கள்ல மேற்கோள் காமிச்சு பேசுறாங்க. பிரைமரி ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. பிரைமரி ஃபோர்ஸ்னா தெரியுமா தெரியாதா? தினமலருக்கு பத்திரிகை என்பது மக்களுக்கானது, ஜனநாயக பூர்வமானது, உண்மை கருத்துக்களை மட்டும்தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதுதான் பத்திரிகையை தவிர, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா திரு ஸ்டாலின் அவர்களுடைய கார்ட்டூன் உங்களால் இப்படி போட முடியுமா? இல்ல மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கார்ட்டூன் இப்படி வரைய முடியுமா? விஜய் அவர்களுக்கு 4% வாக்குகள் தான் இருக்கு. எங்க தலைவருக்கு எதிராக பேசினால் நிறைய பணம் கொடுப்பார்கள் என்பதற்காக தன்னையே விற்று கொண்ட சிலர் இருக்காங்க. நான் யாரை சொல்றேன்? அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயலா மணி அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல் கேள்வி கட்சி சார்ந்து போக வேண்டியனும், ஆனால் நான் உங்களை பற்றின ஒரு கேள்வி. ஒரு துரைமுருகன் அவர்கள் வீடியோ போட்டிருந்தாரு. அதில் என்ன, அவர் மணினா என்ன, மணி லயலா மணி என்ன அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அந்த வீடியோ எந்த துரைமுருகன்? சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசி. சாட்டை துரைமுருகன் சொல்லுங்க. சாட்டை துரைமுருகன் சொன்னாதானே நமக்கு தெரியும். என்ன சொல்லியிருக்காரு? லயலா மணி அப்படின்னா லயலா ஓனர் கூட வச்சுக்கல, இவருன்னா லயலா மணின்னு வச்சுக்கிறாருன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தார். பார்த்தீங்களா? இல்லை பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். சிரிப்பாக இருந்தது, சிரிச்சிட்டேன். இப்போ அவர் சாட்டை துரைமுருகன் பேர் வச்சிருக்காரு. நம்ம யாரையும் விமர்சிக்கணும் அப்படின்ற அவசியம், அவங்கள மாதிரி நம்ம தரம் தாழ்ந்து விமர்சிக்க நம்ம வரல. இப்போ சாட்டை துரைமுருகன் அவர் பேர் வச்சிருக்காரு. அவர் ஏதாவது சாட்டை கம்பெனி ஏதாவது வச்சிருக்கிறாரா, இல்லை அவர் ஏதாவது சாட்டை எடுத்து யாராவது அடிச்சாரா, இல்லை அவர் எங்கேயாவது சாட்டையில் அடி வாங்கினாரா? எதுக்கு அவர் சாட்டை துரைமுருகன் வச்சிருக்காரு? சரி, கூடுதலாக அவங்க கட்சியிலேயே இடும்பவனம் கார்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? நல்ல பேச்சாளர், அருமையாக, எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான். இப்போ இடும்பவனம்ன்றது வந்து ஒரு ஊரோட பேர். இப்போ இடும்பவனம் கார்த்தி அப்படின்றதுனால அந்த இடும்பவனம் ஊரே வந்து கார்த்தியோட ஊரா? அந்த இடும்பவனம் ஊரே வந்து அவருக்கு பட்டா எழுதி போட்டு கொடுத்துருக்கா? சரி, அதுவும் விட்டுருங்க. திண்டுக்கல் லியோனின்னு ஒருத்தர் இருக்காரு திமுகவில். நகைச்சுவாக பேசணுன்ற பேரில் நிறைய ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். இப்போ திண்டுக்கல் லியோனி அப்படின்னா, இப்போ திண்டுக்கல் வந்து அவருடைய ஊரா? அந்த திண்டுக்கல் முழுவதும் வந்து அவருக்கு பேருக்கு பத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்களா? ஒரு அடைமொழி தானே. அது ஏன் அந்த சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு புரியலை? நான் கூட பாருங்க சாட்டை துரைமுருகன் தான் சொல்கிறேன். வெறும் துரைமுருகன்னா பக்கத்து வீட்டில் இருக்கணும் கூட தெரியாது. இப்போ சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது தான் தெரியும். எதிர்கட்சி தலைவர் யாருங்க? எடப்பாடி பழனிசாமி. ஆமாம். இப்போ எடப்பாடி வந்து அவர் பேர்லையா எழுதி கொடுத்துருக்கு? கிடையாது. இல்லை, அரசியலில் ஒரு அடைமொழி. எனக்கு ஏன் லயலா மணி என்று பேர் வந்தது என்று சாட்டை துரைமுருகனுக்கே தெரியும். 2013 ஈழ போராட்டம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கும்போது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்களில் நானும் ஒருவன். அந்த இடத்துல நான் லயலா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்ததுனால அப்படி ஒரு பேர் ஒன்று வந்தது. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதாவது விமர்சிப்பதற்கு எதுவுமே இல்லை என்பதற்காக ஏதாவது ஒன்று பேசுகிறாங்களே, அதை நினைக்கும் போது சிரிப்பாக இருக்குது. இப்போ மதுரை முத்துன்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம். அதுக்காக மதுரை முழுவதும் முத்துக்கு சொந்தமா? கிடையாது. பறவை முனியம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, இறந்துட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் 2 ரெக்கையாக இருந்துச்சு, பறந்துக்கிட்டே இருந்தாங்க. கிடையாது. இல்லை, இப்போ பொது வாழ்க்கையில் அடைமொழி என்பது அது இயல்பானது தான். அதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுவது நல்ல நகைச்சுவையாக இருந்தது. அதை பார்த்தேன், ரசித்தேன், சிரித்தேன். அதை பார்த்து ரசிச்சிங்க. மேபி அதற்கு ஒரு சின்ன ஒரு விளக்கமாக இருந்ததை விட்டலாம். நம்ம கட்சி சார்ந்து கேட்குறேன். தமிழக வெற்றி கழகம் யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க எதுவும் அஃபிஷியலாக சொல்லலை. வெளியிலிருந்து வரக்கூடிய வியூகங்கள் ஒன்று வேறு விதமாக இருக்கும் பொழுது, ஒரு பத்திரிகை நாளிதழில் வந்த ஒரு ஃபோட்டோ, ஒரு கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க. அதிமுக வலுக்கட்டாயமாக தாவேகாவை கூட்டணிக்கு இழுக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த புகைப்படத்தை பார்த்துருப்பீங்க. என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதாவது நம்ம வந்து எப்போவுமே கருத்து சுதந்திரத்தை மதிக்கக்கூடிய ஆட்கள். கருத்து சுதந்திரம் என்பது வேறு, உருவத்தை கேலி செய்வது என்பது வேறு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ அந்த தினமலர் என்கின்ற ஒரு பத்திரிகையில் தான் அந்த ஒரு கார்ட்டூன் வந்தது. அந்த கார்ட்டூனை பார்க்கின்ற பொழுதே மிகப்பெரிய ஒரு கோபம் வந்தது. அதனுடைய வெளிப்பாடாக ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் வகையில் என்னுடைய ஒரு பதிவு நான் ஒன்று பதிவு செஞ்சேன். அந்த பதிவு மிகப்பெரிய ஒரு வைரலாக மாறியது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பதிவு என்பது உண்மைப்பூர்வமான ஒரு பதிவு தான். ஒரு பத்திரிகைக்கு என்று ஒரு தர்மம் இருக்குது. அந்த தர்மத்தை நீங்கள் தாண்டி போகின்ற பொழுது அதை கேள்வி கேட்க வேண்டிய கடமை தளபதியினுடைய உண்மை தோழர்கள் எல்லோருக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த கேள்வியை நான் கேட்குறேன். உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை எந்த இடத்துல நாங்கள் பறிக்கலை. உங்களுடைய கருத்தை நீங்கள் சுதந்திரமாக சொல்லுங்கள். அந்த கருத்தை எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? அதை நாகரிகமாக சொல்கிறீங்களா, அநாகரிகமாக சொல்கிறீங்களா, வரம்பு மீறி சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கார்ட்டூன் மற்றவர்களை வந்து காயப்படுத்துதான்னு நம்ம பார்க்கணும்ல.
அப்போ அப்படி ஒரு கார்ட்டூனை வந்து அவங்க சித்தரித்து போடுகின்ற பொழுது பல கோடி தோழர்களை காயப்படுத்தியதுங்க. இது யார் பொறுப்பேற்பது? இப்போ எங்கள் தோழர்கள் நாங்கள் ஏதாவது அசம்பாவிதங்களில் ஈடுபட்டோமா? கிடையாது. அந்த நாளிதழை நாங்கள் ஏதாவது கிழித்தோமா? இல்லை அந்த நாளிதழ்களை வந்து தீயிட்டு ஏதாவது நாங்கள் கொளுத்தினோமா? இல்லை அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டோமா? இல்லை அந்த அலுவலகத்தை நாங்கள் தாக்கினோமா? அரசியல் மையப்பட்டு பக்குவப்பட்டு ஆரோக்கியபூர்வமாக நாங்கள் அணுகிறோம். அந்த அளவுக்கு தளபதி அவர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ கருத்து சுதந்திரம் என்கின்ற பேரில் தனி மனிதரை விமர்சிப்பது, தரைக்குறைவாக கார்ட்டூன் வரைவதை தான் நம்ம கண்டிக்கிறோம். அந்த அடிப்படையில் தினமலர் செய்தது என்பது பத்திரிகை தர்மத்தை மீறி ஒரு கேவலமான, இழிவான, அயோக்கியத்தனமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கு. சரிங்களா? எங்கள் தலைவர் மாநாட்டிலையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்மையில் எங்கள் பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. எங்கள் தலைவர் பல இடங்களில் மேற்கோள் காமிச்சு பேசுகிறாங்க. பிரைமரி ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. பிரைமரி ஃபோர்ஸ்னா தெரியுமா தெரியாதா தினமலருக்கு? முதன்மை சக்தி அப்படின்றதுக்கு விளக்கம் தெரியுமா தெரியாது தினமலருக்கு? இவ்வளோ பெரிய பத்திரிகை நடத்துகிறாங்களே, அவங்களுக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல. என்ன பிரைமரி ஃபோர்ஸ்னா என்ன? முதன்மை சக்திங்க. முதன்மை சக்தினா என்னங்க? நாங்கள் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர், எங்கள் தளபதி தாங்க முதலமைச்சர் வேட்பாளர், தமிழக வெற்றி கழகம் தாங்க ஆளுங்கட்சியாக வரணும். அந்த அடிப்படையில் தான் வியூகங்கள் அமைத்து அதற்கான செயல் திட்டங்களோடு எங்களுடைய அரசியல் நகர்வு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இது போன்ற கார்ட்டூனை செய்து யாரை நீங்கள் மகிழ்விக்கிறீங்க? யாருக்காக வேலை செய்கிறீங்க? பத்திரிகை என்பது மக்களுக்கானது, ஜனநாயக பூர்வமானது, உண்மை கருத்துக்களை மட்டும்தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது தான் பத்திரிகையை தவிர யாரோ ஒருத்தர் குளிர் காய்வதற்கு, யாரோ ஒருத்தருடைய மனசு வந்து சந்தோஷப்படுவதற்காகலாம் இது போன்ற இழிவான அயோக்கியத்தனமான கார்ட்டூனை நீங்கள் வரைகின்ற பொழுது கண்டிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், துணிச்சல் இருந்தால் திரு ஸ்டாலின் அவர்களுடைய கார்ட்டூனை உங்களால் இப்படி போட முடியுமா? இல்லை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கார்ட்டூனை இப்படி வரைய முடியுமா? வரைஞ்சிட்டு உங்களுடைய ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் இருக்குமா? தினகரனுக்கு என்ன நடந்தது? மதுரையில் என்ன நடந்தது? வரலாறு இருக்கா இல்லையா? தினமலர் நாளிதழை கொளுத்திருப்பாங்க, அலுவலகத்தை சூறையாடி இருப்பாங்க. இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டா நாங்கள் அப்படிலாம் பண்ணலை. ஒருபொழுதும் வன்முறையை ஆதரிக்க கட்சி தாவேக கிடையாது. வன்முறையின் பக்கம் போகக்கூடியவர்கள் தாவேக்காவை சார்ந்தவர்கள் கிடையாது. நாங்கள் அன்புள்ளத்தோடு நேசிக்கக்கூடியவர்கள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ உணர்வோடு வரோம். அந்த உணர்வை புரிந்து கொள்ளணும்ல. அவர் பல கோடி மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவருங்க. தாய்மார்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க, இளைஞர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க, தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுறாங்க. ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக வருகின்ற பொழுது, அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் காயப்படுத்துகின்ற பொழுது, அவரை இழிவு செய்கின்ற பொழுது அதை நம்ம கேள்வி கேட்போம். அதுக்காக உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை நாங்கள் எந்த இடத்துலையுமே தடுக்கலை. கருத்து சுதந்திரம் என்பது வேறு, உருவத்தை வைத்து கேலி செய்வது என்பது வேறு. இப்போ கருத்து சுதந்திரம் இருக்குது என்பதற்காக நம்ம என்ன வேணாலும் உருவம் சித்தரிக்கலாமா? ஒரு ஆபாசமாக ஒரு உருவத்தை வரைஞ்சிட்டு இல்லைங்க அது கருத்து சுதந்திரம் இருக்குங்க அதனால தாங்க இந்த உருவத்தை வரைஞ்சிருக்க நம்ம சொல்ல முடியுமா? செருப்பாலே அடிப்பாங்க எல்லாரும். அப்போ கருத்து சுதந்திரத்தை கருத்து சுதந்திரமாக அணுகினால் நாங்கள் வரவேற்போம். அது தனி மனித தாக்குதலாக, கேலியாக இருக்கின்ற பொழுது அதை நாங்கள் கண்டிப்போம். அதை இன்னும் மூர்க்கமாக கண்டிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தினமலர் சென்றுவிடக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்கிறேன். இப்போ அந்த கார்ட்டூன் வந்து வரம்பு மீறி வரையப்பட்டது, பத்திரிகை தர்மத்தை மீறி வரையப்பட்டது, அதற்கான கண்டனங்களை சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த கார்ட்டூனில் உள்ளே இருந்த விஷயமா எடுத்துக்கங்க வெறும் மேலோட்டமாக. அதிமுக தாவேகாவை கூட்டணிக்கு வலுக்கட்டாயப்படுத்துது அப்படி போன்ற ஒரு செய்தியும், அதிமுகவோடு தாவேகா கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவை பெரிதளவில் தாவேகா விமர்சிக்கலை, பாசிசம் பாயாசம்னு சொன்னார், பாஜக திமுக நேரடியாக சொல்லலை அப்படிங்கும்போது அதை சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து அது வருவோம். பாசிசம் பாயாசம்னு சொன்னவர் இரு கட்சிகளை ஆளுங்கட்சிகளாக இருக்கவங்க தான் விமர்சிக்க முடியும்னு சொன்னாலும் அதிமுகவை பெரிதளவு விமர்சிக்காமல் நகர்ந்து செல்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. இதெல்லாம் பொருத்தி பார்க்குறாங்க, எப்படி பேச? இல்லை, நகர்ந்து செல்கிறார் என்பதை விட அதிமுகவே பல உட்கட்சி சண்டையில் அந்த கட்சியே பிளவுபட்டு பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. 10 ஆண்டுகள் அவர்களுடைய ஆட்சி என்பது ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக இருந்ததால் தான் 2021 மக்களே வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்து எதிர்கட்சி நிலைக்கு தள்ளிட்டாங்க. புரியுதுங்களா? மக்களால் தூக்கி எறியப்பட்ட ஒரு கட்சியாக அதிமுக இருக்கின்ற பொழுது அதை நம்ம விமர்சிக்க வேண்டிய தேவை கிடையாது. அப்போ ஆட்சியில் இருக்கின்ற திமுகவும் ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபியும் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் அவர்கள் பேசுகிறாங்க. சரிங்களா? அப்போது இங்கே வந்து ஊழலை செய்து கொண்டு மக்களுக்கு எதிராக மக்கள் விரோத செயலை செய்து கொண்டு பெண்களை பாதுகாக்க தவறிய திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் அவர்கள் மூர்க்கமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதே நேரத்தில் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் நாங்கள் அதிமுகவை விமர்சிச்சிருப்போம். இதே இந்த இடத்துல காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக மாநிலத்தில் இருந்தால் காங்கிரஸை கேட்டிருக்க போகிறோம். எது ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அதை தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். அப்போ பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று
நம்ம முடிவெடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் தான் வியூகங்கள் அமைத்து அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கே தவிர, எந்த இடத்துலயாவது எங்கள் தலைவர் நாங்கள் அதிமுகவோடு கூட்டணிக்கு போகிறோன்னு சொன்னாரா? இல்லை எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது சொன்னாங்களா? இல்லை நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பேசுகிறோமா? இல்லை எங்கள் பொதுச் செயலாளர் ஏதாவது சொன்னாரா? கிடையாது. அதிமுகவை ஆளுங்கட்சியாக கொண்டு வருவதற்காக நாங்கள் உழைக்கல, வேலை செய்யலை. எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிக்கல. எங்கள் தலைவர் இந்த மண்ணின் மகனாக இருக்கக்கூடிய, மக்களின் தலைவனாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தான் பல கோடி மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம். எங்கள் கட்சியில் 90 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த 90 லட்சம் உறுப்பினர்கள் எதற்காக எங்கள் கட்சியில் இணைந்தாங்க? எடப்பாடி பழனிசாமி அவரை முதலமைச்சராக்குவதற்கு இணைந்தார்களா? எங்கள் தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு இணைந்தார்களா? அப்போ அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குல்ல. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய அரசியல் நகர்வு இருக்கே தவிர வேற யாரையும் நாங்கள் வந்து முதலமைச்சராக்கணும், அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் என்று நாங்கள் உழைக்கல. எங்கள் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தான் உழைக்கிறோம். அதுக்காக வந்து கூட்டணியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. கூட்டணியை உருவாக்கக்கூடிய வேலைகளையும் எங்கள் தலைவர் செய்து கொண்டிருக்காரு. கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கு. இல்லை, அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது, அது அதிமுகவோடு நடக்குதா அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுக்க ரொம்ப விரும்புகிறாங்களே. அதிமுகவோடு நாங்கள் பேசல. எந்த இடத்துல பேசணும்? எந்த இடத்துல எங்கள் தலைவர் உறுதிப்படுத்தினாரா நாங்கள் அதிமுகவோடு பேச வேண்டிய தேவை என்ன பிரதர் இருக்கு? தமிழ்நாட்டு மக்களையும் இளைஞர்களையும் தாய்மார்களையும் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களையும் நம்பிதான் எங்க தலைவர் வராரே தவிர அதிமுகவை நம்பி நம்ம வரல பிரதர். அந்த மாற்றங்கிறது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தான். ஆமாங்க, திமுக அதிமுகவிற்கு மாற்றாக ஒரு பிரைமரி போர்ஸாக ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மாற்று சக்தியாக வர்றாரு. மற்றும் ஒரு அரசியல் கட்சியா வரல. புரியுதுங்களா? மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரைமரி ஃபோர்ஸா வராது. அதை தான் எங்க தலைவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. பிரைமரி ஃபோர்ஸ் நாங்களும் சொல்ற காரணம் என்னன்னா, யாரோடும் கூட்டணி சேர்ந்து அவர்களை அதிகாரத்தில் அமர்த்தி விட்டு அவர்களுக்கு கீழே இருப்பதற்கு நாங்க வரல. அதிகாரத்தில் நாங்க தான் இருப்போம். ஆனா எங்களை ஏற்றுக்கொண்டு கொள்கை சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை தாய் இல்லத்தோடு அரவணைக்கக்கூடிய பண்பும் எங்க தலைவரிடம் இருக்கு. அதனாலதான் மாநாட்டில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அமைச்சரவையிலும் இடம் கொடுப்போம்னு எங்கள் தலைவர் சொன்னார். இதுதான் உண்மையான சமூக நீதி, இதுதான் உண்மையான சமத்துவம். அப்போ எங்கள் தலைவர் வந்து சமூக நீதியை நிலைநிறுத்த வேண்டும், சமத்துவத்தை உருவாக்க வேண்டும், ஜனநாயகத்தை பரவலாக்க வேண்டும், எளிய மக்களும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பார்வை கொண்டவர் எங்களுடைய தலைவர். அந்த அடிப்படையில் தான் அவர் மாநாட்டில் பேசினார். அவர் மாநாட்டில் என்ன பேசினாரோ அதே போன்ற செயல் வடிவத்தை தான் எங்கள் கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்கள், எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், வியூகம் அமைப்பாளர்கள் எல்லோரும் அந்த வேலையை நம்ம செய்து கொண்டிருக்கோம். இப்போ தாவேகா தலைமையில் தான் கூட்டணி, தாவேகா தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறத நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை வருகின்ற நாட்களும் அதுக்கு பதில் சொல்லும். ஆனால் அதே வேளையில் விஜய் அவர்களுக்கு 4% வாக்குகள் தான் இருக்குது. அவருக்கு அதிகபட்சம் அவர் கூட்டணிக்கு போனாலே ஒரு 15-20 சீட் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கான சீட் கொடுக்க மாட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் தோல்வியில் முடிந்ததாகலாம் செய்திகள் வருகிறது. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? எங்கள் தமிழ்நாட்டில் சமீப காலமாக நிறைய அரசியல் புரோக்கர்ஸ் உருவாயிட்டாங்க. அரசியலை வைத்து பிழைப்பு செய்யக்கூடியவர்கள், வாயை வாடகைக்கு விடக்கூடியவர்கள், எங்கள் தலைவருக்கு எதிராக பேசினால் நிறைய பணம் கொடுப்பார்கள் என்பதற்காக தன்னையே விற்று கொண்ட சிலர் இருக்காங்க. நான் யாரை சொல்கிறேன்னா ரவீந்திர துரைசாமி தான் சொல்கிறேன். அவர் தான் எல்லா இடங்களையும் 4% பேசிகிட்டு இருக்காரு. கடந்த கால அவருடைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அவர்கள் தான் முதலமைச்சர், 50% வாக்கை அவர் பெறுவார்னு சொன்னார். இவர் வாயை திறந்தாரா என்னமோ தெரியல, ரஜினிகாந்த் அரசியலே வேணாண்டா சாமின்னு ஓடியே போயிட்டார். சரத்குமாரெல்லாம் முதலமைச்சர் ஆவார்னு அவர் பேசியிருக்காரு. சரத்குமார் எங்கே இருக்கிறாரு? மிட் நைட்டில் கட்சியை கழிச்சிட்டு பிஜேபியில் பாஜகவோட சேர்ந்துட்டாரு. புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சியை நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வருவோன்னு இதே ரவீந்திர துரைசாமி தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ நாம் தமிழர் கட்சியோட நிலைமையை பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு 100-லிருந்து 500 பேர் அந்த கட்சியிலிருந்து விலகி மாற்று கட்சியில் போய் சேரக்கூடிய ஒரு சூழலாக மாறிடுச்சு. அப்போது இந்த ரவீந்திர துரைசாமி என்கின்ற ஒரு ஃபர்னிச்சர் இருக்குல்ல, அந்த ஃபர்னிச்சரை யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்க எல்லாமே காலி அரசியலில். இல்லை, அது ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்கல்ல. இல்லைங்க, அவர் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. தமிழ்நாட்டு மக்கள் தாங்க முடிவு பண்ணணும். எங்கள் தலைவர் முதலமைச்சராக வேண்டுமா, இல்லை ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டுமா, இல்லை எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வேண்டுமா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. எங்கள் தளபதியை விமர்சித்து பேசுவதால், எங்கள் கட்சியை தொடர்ந்து விமர்சித்து பேசுவதால் உங்களுக்கு பணம் கிடைக்கிறது. ஒரு அரசியல் விமர்சகர்னா மக்களுக்கான பிரச்சனைகளை பேசணும், அரசியலில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை பேசணும், அரசியலில் ஒரு நல்ல ஆட்சி உருவாக வேண்டும் என்று பேசணும். அதுதான் அரசியல் விமர்சகர்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பிரச்சனைகளை நீங்கள் காது கொடுத்து பேசியிருக்கீங்க? ஓகே, இப்போ நான் ரவீந்திர துரைசாமிங்கிற ஒற்றை நபரை குறிப்பிட்டு கேட்கல. ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களுக்கு இவ்வளவுதான் வாக்கு சதவீதம், விஜய் அவர்களுக்கு இவ்வளவுதான் சீட்டு பேரம் நடக்குது, இவர் இவ்வளவுதான் ஜெயிக்க முடியும்னு ஒரு நரேஷன் அதை யாருமே முடிவு பண்ண முடியாது பிரதர். அதாவது தேர்தல் நேரத்தில் மின்னணு வாக்கு இயந்திரம் வைப்பாங்க. மின்னணு வாக்கு இயந்திரம் வைக்கின்ற பொழுது திமுகவுக்கு 25%, அதிமுகவுக்கு 20%,
தாவேக்காக்கு 10% அந்த மின்னணு வாக்கேந்திரத்தில் இருக்குமா, இல்லை எல்லாமே ஜீரோன்னு இருக்குமா? எல்லாம் 0 தான் இருக்கும். அப்புறம் என்ன, எல்லாமே ஜீரோவா இருக்கும். அந்த ஜீரோ வந்து 40ஆ மாறணுமா, 30ஆ மாறணுமா, 20ஆ மாறணுமான்னு தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. எங்க தமிழ்நாட்டில் 6,25,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க? 5 கோடி பேர் தான் ஓட்டு போடுறாங்க. மீதி 1.5 கோடி பேர் ஏன் ஓட்டு போடல? திமுக வேணாம், அதிமுக வேணாம், ஒரு மாற்று சக்தி வேணும். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, மக்கள் விரோதம் இல்லாத, மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்று தலைமை தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவர்களுடைய வாக்கு வங்கிலாம் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வரும். எங்கள் தலைவருக்காக தான் வாக்கு செலுத்த போகிறாங்க. முதல் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு தெரியுங்களா? இந்த வாக்கும் எங்களுக்கு தான் வரப்போகிறது. அதற்கு உண்டான வேலைகளை தான் நாங்கள் அமைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் கட்சியிலேயே 90 லட்சம் பேர் இருக்கிறோம். 90 லட்சம் பேருமே வாக்காளர்கள் தான். புரியுதுங்களா? அதாவது ஓட்டர் ஐடி இருக்குல்ல, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும்தான் எங்கள் கட்சியில் உறுப்பினராக சேர முடியும். புரியுதுங்களா? அப்போ ஓட்டர் ஐடி வச்சிருந்தா அவங்க யாரு? வாக்காளர். இப்போ 90 லட்சம் பேர் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க. அப்போ அந்த 90 லட்சம் பேரும் வாக்காளர்கள் தானே. அப்போ அந்த 90 லட்சம் வாக்குகள் எங்கள் கட்சிக்கு வந்துச்சுன்னா எத்தனை சதவீதம்? இந்த கணக்கு கூடவா ரவீந்திர துரைசாமிக்கு தெரியல? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு நீதிமன்றம் கண்டித்த பிறகுதான் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. அது குறித்து ரவீந்திர துரைசாமி பேசுவாரா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. யார் அந்த சார் நம்ம இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோமே, அது குறித்து ரவீந்திர துரைசாமி பேசுவாரா? பரந்தூரில் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, அது குறித்து இந்த ரவீந்திர துரைசாமி, இந்த அரசியல் புரோக்கர்ஸ்கள் எல்லாம் பேசுவாங்களா? வாடகைக்கு விடக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் அது குறித்து பேசுவாங்களா? எங்க புல்லட் ஓட்டியதற்காக ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் கை வெட்டப்பட்டதுங்க, அது குறித்து இந்த அரசியல் விமர்சகர்கள் பேசுவாங்களா? கபடி மேட்ச்ல விளாண்டான் என்பதற்காக ஒருத்தர் வெட்டுப்பட்டு மருத்துவமனையில உயிர் போகும் நிலையில ஒருத்தர் இருக்கிறார், ஒரு தலித் மாணவர் ஒருத்தர், அது குறித்து இந்த ரவீந்திர துரைசாமி வாய் திறந்து பேசுவாரா? அப்ப அதெல்லாம் எதையுமே நீங்க பேச மாட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும், ஒரு நல்லாட்சி உருவாகணும், ஒரு மக்களாட்சி நடக்க வேண்டும் என்று ஒரு மாற்று சக்தியாக வரக்கூடியவர்களை நீங்கள் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் விமர்சித்து பேசுகின்ற பொழுது மக்கள் வந்து நீங்கள் பேசுறதெல்லாம் வரவேற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. எப்போ கட்சி ஆரம்பித்தோமோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் சக்தி இல்லை, மக்கள் செல்வாக்கு கிடையாது. இவர் தான் சொன்னார், மாநாடுலாம் நடத்தவே தெரியாதுங்க அப்படின்னு சொன்னார். 10 பைசா காசு கொடுக்கலங்க, கோட்டருக்கோ கோழி பிரியாணிக்கோ கூடிய கூட்டம் கிடையாது, தானாக சேர்ந்த கூட்டம், தளபதியின் அன்பால் சேர்ந்த கூட்டம், தமிழ்நாட்டில் மாற்றம் உருவாக வேண்டும் என்று உருவாகிய கூட்டம். திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று தன்னெழுச்சியாக ஒரு கூடிய கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இன்னும் வெக்கமே இல்லாமல் எப்படி சேனலில் பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது ஒன்று எங்களை எதிர்த்து பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் யாருக்காவது இருக்கா? எல்லாவற்றையும் வென்று காட்டுட்டோங்க. அவர் கட்சியே ஆரம்பிக்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க, எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரு. கொடியே அறிவிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, கொடியும் அறிவிச்சாரு. இவருக்கு மாநாடே நடத்த தெரியாது, நீங்கள் அவ்வளோ பிரம்மாண்ட மாநாடையும் நடத்தினார். வீட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டாருன்னு சொன்னீங்க, அவர் கள்ளக்குறிச்சிக்கு போனார், பரந்தூருக்கு போனார், இஸ்லாமிய தோழர்களோட இப்தார் நிகழ்வு ஒன்று பண்ணார், எல்லா இடங்களுக்கும் வெளியில் வர்றாரு, மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாரு, அறிக்கைகள் வெளியிடுறாரு. எந்த இடத்துல நீங்கள் சொல்கிறத அவர் தவறினார்? எல்லாத்தையும் சரியாக பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஏன் வெக்கமே இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கீங்கன்ற ஒரு கேள்வியை சில மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, அதற்கெல்லாம் மக்கள் பதில் சொல்வார்கள், எடுத்துக்கலாம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. மிக்க நன்றி.